நெக்ஸ்ட் பாருங்க ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட் சூழ்நிலையியல் சமானங்கள் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட்னா டாக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஓகேங்களா. அவனுடைய வகைப்பட்டியல் பேஸ் பண்ணி வெவ்வேறு இருந்தாலும் அவனுடைய ஹேபிடேட் ஒன்று இருக்குல்ல, அது வாழக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குபையிங் சிமிலர் ஹேபிடேட் ஓகேங்களா இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆர் கால்ட் ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது இதை சொன்ன உங்களுக்கு இது புரியும் ஓகேவா. எபிபேட்டிக் பிளான்ட் தெரியல, ஒரு தாவரத்து மேலே வந்து வளரக்கூடியது. ஒரு மரம் இருக்கு, மரத்து மேலே இப்படி வளருது இல்லையா, ஸோ இதை என்ன சொல்கிறாங்க எபிபைட்டிக்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஆர்கிட் தாவரங்கள் இருக்கும். அதுவே கீழே நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா பிரேசில்ல, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். அவங்களோட ஹேபிட்டேட் எப்படி தான் இருக்கு, சேமாக தான் இருக்கு. புரியுதா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, சர்டன் ஸ்பீசிஸ் ஆஃப் எபிபைட்டிக் ஆர்கிட் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்தியாவில் இருக்கிறதும் சரி, அதே வந்து சவுத் அமெரிக்கா வந்து அந்த பிரேசில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அமேசான் ஃபாரஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸ் தான், எபிபைட்டிக் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டு ஸ்பீசிஸ் டிஃப்ரெண்ட்டு ஜியோகிராபிக்கல் லொக்கேஷன் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்றாங்க.